சாட்டை நாங்கள் இந்த இப்படி நின்னாரு போராடலாம் பேசுறாரு. சரி, நான் ஒண்ணு செய்யுமா? அன்பு தம்பிகளே, அண்ணனை வலசரவாக்கம் வர சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் உடனே வந்துடணும். அண்ணனுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. தப்பு பண்ணிட்டியா சிங்காரம்? தப்பு பண்ணிட்டு நீ மறுபடியும் எங்களை தொட்டிருக்க கூடாது. தொட்டுட்ட. தொட்டவனே நான் விட்டதே இல்லை. திரு சாட்டை துறைமுருகன் பேச அன்போடு அழைக்கிறேன். அவர் கேட்கிறாங்க, ஈவேராவை திராவிட கடப்பாயம் சொன்னாரு. அன்னைக்கு பெரியார் புகழ்ந்தாங்க, இன்னைக்கு பெரியார் இருந்தாங்க. யாரு இவரு? யாரு இந்த யோகியவன சொம்பட்டு உள்ள வைப்பாங்க. சமூகத்துக்கு உழைச்சாரு ஆகாரு. சமூகத்தை உழைச்சி பெரியார் ஈவேரா ராமசாமி மட்டும் எப்படி பெரியார் ஆனதும் போன மாசம் கேட்டாப்ல. ராமசாமி எப்படி பெரியார் ஆனதும் போன மாசம் இவரு கட்சி கரவேட்டினுடைய நிலத்தை மாத்திக்கிறதுக்காக ஆள் மாறலாம். நாங்கள் மாறல. எங்க அண்ணன் ஒண்ணும் பயந்து நடுங்கி காவல்துறை கைது பண்ணிடும் அவங்க பயந்து நடுங்கி புள்ள துடிக்க 41 பேர் செத்தவதும் கட்சிக்காரனை களத்தில் விட்டு ஓடிப்பாங்கல. எங்க அண்ணன் உங்களை சொல்றாங்க, போலீஸ் ட்ரெயினிங் யாரு ஒரு ஓட்டம் பணையூர் நின்று தலைவர் வந்து பணையூருக்கு ஓடி போனீங்களா? வலசரவாக பத்தி பேசலாமா? சரி, நான் வெளிப்படையா கேட்கிறேன். கொள்கை என்ன? கொள்கை எதிரி யாரு? பாஜக. கொள்கை எதிரி பாஜக என்று அறிவித்துவிட்டு செப்டம்பர் 27க்கு பிறகு ஏன் அந்த பாஜகவை பக்கா மாசு விமர்சிக்கவே இல்லை? அதை சொல்லுங்க. இப்பொழுது ஒரு பக்கம் சிபிஐ, ஒரு பக்கம் சென்சார், 2 பேரும் குடிமை வச்சு எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாம் அறந்தாங்க பொங்குது. அண்ணன் போஸ்ட் பங்குக்கு அண்ணாங்க வருவாரு. பாலச்சந்திர கர்நாடகால பொங்குது. அண்ணன் பரமசிவத்துக்கு திண்டுக்கல்ல பொங்குது. அண்ணன் ஸ்ரீராமுக்கு சென்னையில பொங்குது. தமிழகத்துக்கு சென்னையில பொங்குது. எனக்கு திருச்சியில பொங்குது. பக்கா மாசுக்கு டெல்லியில பொங்குது. அது என்ன பொங்கல்? சாரா பொங்கல், சிபிஐ பொங்கல். என் கையை கட்டி அடியும் உதயம் கலந்து வச்சா போக்கரி பொங்கல், சிபிஐ பொங்கல். ஒரு பொய் வழக்கு கொடுக்கப்படுது. அந்த வழக்கை மேல்முறைக்கு கொண்டு வந்து நான் வச்சுட்டாங்க. அதாவது ஒரு நடிகை கொடுத்த பொய் வழக்க எவ்வளவு தரம் தான் போய் பாருங்க. தாவக கட்சி தரங்கட்ட கேள்விட்ட ஒரு நடிகை நான் பேசுமா? நான் பேச தாங்க மாட்டேன். நான் தனிமனித வேலை நினைக்கிறேன். சொல்லாரு, ஒரு நடிகை கொடுத்த பொய் வழக்குல நாங்க அந்த வழக்கை ரத்து பண்ண டெல்லிக்கு போறோம். நீதிமன்றம் சொல்லுது 2 பேரும் சமாதானம் போயிருங்க. இனி அவரும் பேசக்கூடாது, நீங்களும் பேசக்கூடாது, சமாதானம் போக சொல்லி நீதிமன்றம் சொன்னதன் அடிப்படையில் மன்னிப்பு கேட்க முடியாது என்று நீதிமன்றத்தை சொல்லி அந்த நீதிமன்றம் அந்த வழக்கை முடிக்கிறது. நாங்க போட்ட வழக்கு யாரும் போல திருநெல்வேலி சொன்னாங்க. திருநெல்வேலி ஒண்ணு தப்பு இல்ல, பிளாக்ல டிக்கெட் தப்பு. திருநெல்வேலி ஒண்ணு தப்பு இல்ல, மக்களுடைய வயிற்றுல அடிச்சு லாட்டரி சீட்டு வித்து அந்த காசுல வந்தவரை பொதுச்செயலாளர் வச்சிருப்பதா தப்பு. ஜனநாயக டிக்கெட்ட மதுரையில வெற்றி தேட்டல 180 டிக்கெட்ட 1000 ரூபாய்க்கு வித்து ஏழைகள் வயிற்றுல அடிச்சு கட்சி நாம் கட்சி அல்ல. என் அண்ணனுக்கு நான் உழைச்சு கொடுக்கிறேன். விஜயை பத்தி பேசுறா எங்களுக்கு வருமானம் கிடையாது. விஜய் என்கிற அந்த அரசியல்